இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஸ்டாலின் தீர்க்கமான முடிவு. திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 100க்கு மேல் உயர்த்த முடிவா? கட்சிக்காக உழைத்தவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாத நபர்களை கட்சிக்காக மட்டுமே உழைத்த விசுவாசிகளுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று உடன்பிறப்புகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்காக நம்ம உயிரை கொடுத்து உழைக்கிறோம், ஆனால் கூட்டணி கட்சிகள் நமக்காக உழைக்கிறார்களா என்கிற கேள்விதான் தற்போது மிஞ்சிருக்கிறது. ஒருபோதும் இனி கூட்டணி வேண்டாம், உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்ற இன்னொரு கோரிக்கையை வைத்திருக்கிறது திமுகவின் உடன்பிறப்புகள் வட்டாரம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். திமுகவுடைய தோல்வி என்பது திமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த அதிர்ச்சியிலிருந்து திமுக இன்றைக்கும் மீளாமல் இருப்பதை நம்மளால கவனித்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் அடைந்த தோல்வி இருக்கு இல்லையா, இந்த தோல்விதான் திமுகவுடைய தலைமை தாண்டி திமுக தொண்டர்கள், திமுக அனுதாபிகள், அரசியல் களத்தை கவனித்து வந்த அரசியல் விமர்சகர்கள், கள ஆய்வாளர்கள் என எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருப்பது முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலினுடைய தோல்வி. முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்து சேகரிப்பதற்கான பணியும் அறிவாலை வட்டாரத்தில் தொடங்கி மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொன்றையும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்று வைக்கிறதாம் இந்த குழு. இதை தாண்டி தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றதை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கை 10ஆம் தேதி கொடுப்பதாக பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு தலைமையிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஓரளவிற்கு திமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்ன, குறிப்பாக தாவேகாவுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் என்ன, எப்படி சமூக வலைத்தளங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள், எங்க நம்ம தவறவிட்டோம், எதை அவர்கள் கைப்பற்றினார்கள். திமுக மாதிரியான ஒரு 70 ஆண்டு கால இயக்கம், ஒரு கூட்டம், திருமணை கூட்டம், பொதுக்கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் போட்டு அந்த கூட்டத்திலே ஆட்களை சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக தற்போது பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டம் நாற்காலிகளை நிரப்ப வேண்டும் என்றால் இன்றைக்கும் மேடையில நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரிலும் அது போக போயிட்டு வர்றதற்கான அவர்களுக்கான வழி செலவு இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த மக்களை கூட்டுவதற்கான செலவு என செலவு செய்து கூட்டத்தை இன்றைக்கும் கூட்ட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் தாவேகாவிற்கு தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது. அதற்கான காரணம் என்ன, நாம் எங்கு தவறுவிட்டோம், கொள்கை பிரச்சாரம் அல்லது நாம் செய்த நல திட்டங்கள், இதையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதிலே நடந்த தவறு என்னவாக இருக்கிறது, பெரும் அளவிற்கு இளைஞர்களை பங்கெடுப்பதிலே நமக்கான வாய்ப்பு என்ன, இளைஞர்களை எப்படி கொண்டு வருவது, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ஆய்வில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவாக பார்க்கப்படுவது ஏற்கனவே 78 மாவட்ட செயலாளர்கள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இதை 100 அல்லது 115 மாற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை உருவாக்குவது, இந்த மாவட்ட செயலாளர்கள் புதிய மாவட்ட செயலாளர்களாக இருக்க வேண்டும், இந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் கடுமையாக உழைத்தவர்களாக இருக்க வேண்டும், இந்த மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும், இந்த மாவட்ட செயலாளர்களிலே பெண்களுக்கான வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும், இந்த மாவட்ட செயலாளர்களில் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் உடனடியாக சேர்க்காமல் கட்சியிலே உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கட்சி நிர்வாக பொறுப்பு இருக்கு இல்லையா, இந்த பாகம், பகுதி, வட்டம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, கட்சியுடைய நிர்வாக பொறுப்பு, இந்த மண்டலம்லாம் பல பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்புகள்ல இளைஞர்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, கடுமையாக உழைப்பவர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஒருவருடைய பரிந்துரையின் பேரில் இந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. இவர் மாவட்ட செயலாளர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி செயலாளர், இந்த பகுதி செயலாளருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த வட்ட செயலாளர், இந்த வட்ட செயலாளருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அல்லது இந்த பாக முகவர் என இவர்கள் எல்லோருமே இவர்களுடைய விருப்பப்பட்டவர்கள், இவர்களுக்கு வேண்டியவர்கள் என்கிற அந்த தகுதியோட இனி நாம கட்சியை நடத்தினால் புதியவர்கள், இளைஞர்கள் வரமாட்டாங்க.
மாமா இருக்காரு, அதனால மாமா ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு. சித்தப்பா இருக்காரு, சித்தப்பா ரெக்கமெண்டேஷன்ல கட்சியில் எனக்கு ஒரு பொறுப்பு. அப்பா இருக்காரு, அப்பா ரெக்கமெண்டேஷன்லயே எனக்கு அந்த கட்சியில் எனக்கு ஒரு பொறுப்பு. அப்படின்னா புதிய இளைஞர்கள் எப்படி திமுகவை நோக்கி வருவார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. புதியவர்கள் வர்றது இருக்கட்டும், அந்த கட்சியிலேயே உழைத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை புறம் தள்ளுவது, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பெரிதாக காட்டுவது, தான் நியமித்த தன்னுடைய ரத்த உறவு, தன்னுடைய உறவுக்காரர்கள் அதே கட்சியில் ஏதாவது தவறு செய்தால் அதை மூடி மறைப்பது, இப்படின்ற இந்த நிலைமை எல்லாம் இனிமேல் ஒத்து வராது. இதையெல்லாம் இந்த கள ஆய்வுல கண்டுபிடித்து இன்றைக்கு திரு ஸ்டாலின் மேஜைக்கு கொண்டு வர இருக்கிறதா இந்த குழு. என்னெல்லாம் நடந்திருக்கிறது, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன, அந்த ரிப்போர்ட்டில் நடந்த மாற்றம் என்ன, எவ்வளவு மெத்தன போக்காக மாவட்ட செயலாளர்களை தொடங்கி கட்சி நிர்வாகிகள் எல்லாம் செயல்பட்டார்கள், நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று இவர்கள் சொன்ன அந்த கருத்து என்பது எந்த அளவுக்கு பொய்யாக மாறி இருக்கிறது, எங்கே டிவிகே உடைய வெற்றியை திமுக கணிக்க தவறி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி திமுக குடும்பம் இருக்கு இல்லையா, தாத்தா அப்பா பிறகு மகன் மகன், இந்த திமுகவுக்கு காலங்காலமாக விழுந்த திமுக குடும்ப ஓட்டு இந்த முறை திமுகவுக்கு விழவே இல்லை. இந்த அதிர்ச்சியில்தான் திமுகவுடைய எல்லா தரப்பும் தற்போது மூழ்கி போயிருக்கிறது. திமுகவுல நிர்வாகியா இருப்பாங்க, திமுகவுல ஒரு பொறுப்பாளராக இருப்பாங்க. இப்போ ஒரு சிறுபான்மையினர் அணின்னு ஒரு பொறுப்பு இருக்கு, இல்ல இலக்கிய அணின்னு ஒரு பொறுப்பு இருக்கு, இன்னொரு பொறுப்பு இருக்குன்னு மீனவர் அணின்னு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்கும் இல்லையா, ரேஷன் அட்டைக்கு 4 பேர் இருப்பாங்க வைங்க, ஒரு 2 பேரும் 3 பேரும் 5 பேரும் உற்றார் உறவினர் இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் பலனடைந்தவராக இருப்பார்கள். இந்த நிர்வாகியை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் பலனடைஞ்சிருக்கும் கடந்த காலங்களில். இவர்களுடைய ஓட்டு விழல. அப்ப திமுக குடும்பத்தில் இருந்த திமுகவோட ஓட்டு விழாமல் இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த முறை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற முடிவு எடுத்திருக்கிறார்களாம். குறிப்பாக இந்த கூட்டணி கட்சி, நாம் ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி வேண்டாம், நம்ம வைக்கிற நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு வந்தால் கூட்டணியை பற்றி யோசிக்கலாம். தற்போது கூட்டணி வேண்டாம், நிர்வாகிகள் இருக்காங்க தலைவர் கட்சியில் உழைக்கிறதுக்கு. 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 12 ஆண்டு காலம் இளைஞர்களாக வந்தவர்கள் இருக்கிறாங்க கட்சியில. அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், கூட்டணிக்கு வேண்டாம். இந்த கூட்டணிக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டா செலவு செய்யறது நம்ம தான், அவங்களை அழைச்சிட்டு வர்றது, அவங்களுக்கான செலவு செய்யறது, அவர்களை ஒருங்கிணைப்பது, அவங்களே கண்காணித்து கொண்டு போய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது. ஏன்னா நம்ம இவ்வளவு பண்றோம், ஆனா அவங்க நமக்காக உழைக்கிறார்களா, நம்ம உசுர கொடுத்து உழைக்கிறோம், திமுக கூட்டணிக்காரர்கள் திமுக உழைக்கிறார்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. இதைதான் இன்றைக்கு திமுக தலைமை யோசித்திருக்கிறதாம். என்ன முடிவு வரப்போகிறது என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.